ஸோ ஹாய் கைஸ், இந்த மாதிரி டீம் இங்கிலாந்து அண்ட் டீம் ஆஸ்திரேலியா ஆடுற 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் பேர் தான் ஆஷஸ். ஆஷஸ் வந்து எவ்ரி 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 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்த மாதிரி அந்த சீரீஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா 1 இயர் ஆஸ்திரேலியா, 1 இயர் இங்கிலாந்து, 1 இயர் ஆஸ்திரேலியா, 1 இயர் இங்கிலாந்து. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த வாட்டி வந்து டீம் ஆஸ்திரேலியா வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. அண்ட் அதுல வந்து எப்பெல்லாம் 42 இயர்ஸா எப்பெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா வந்து அந்த சீரீஸ் வந்து ஹோஸ்ட் பண்றாங்களோ அப்ப வந்து முதல் டெஸ்ட் மேட்சை வந்து பிரிஸ்பேன் தான் வந்து வெனியா போட்டிருந்தாங்க. ஆனா 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 இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு வந்து பெர்த்தை வந்து போட்டிருக்காங்க வென்யூவா. ஸோ அது ஒரு வென்யூ சேஞ்சா ஆயிருக்கு. அண்ட் பிளஸ் அதுக்கப்புறம் வேற அந்த பிளஸ் வேற இப்போ வந்து அவங்க வந்து புதுசா கட்டின ஸ்டேடியம்ல வந்து இந்த மாதிரி புதுசா கட்டின ஸ்டேடியம்ல வந்து அவங்க வந்து டெஸ்ட் மேட்ச் பிளே பண்ண போறாங்க. அது பேர் வந்து ஆப்டஸ் ஸ்டேடியம். அங்கதான் பிளே பண்ண போறாங்க. அண்ட் அதுக்கான கியூரேட்டர் ஐசக் MCDONALD, சாரி வாயில வரல அவர் பேரு. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பிச் வந்து ட்ரெடிஷனல் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் பிச்சா இருக்கும். அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து பேஸ் இருக்கும், பவுன்ஸ் இருக்கும். அண்ட் அப்புறம் மேட்ச் போக போக வந்து இந்த மாதிரி விக்கெட் கொஞ்சம் பிரேக் ஆக ஸ்டார்ட் பண்ணும். கொஞ்சம் கிராக்ஸ் வரும். அந்த கிராக்ஸ்ல பாலை போட்டு பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகலாம், கொஞ்சம் பவுன்ஸ் ஆகலாம். ஸோ அந்த பிச்சு வந்து பவுலிங் போடுறதுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் அப்புறம் பெர்த்ல வந்து போன 5 டெஸ்ட் மேட்ச்ல வந்து டாஸ் ஜெயிக்கிற டீம் வந்து சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று டீம் ஆஸ்திரேலியாவோட கேப்டன் இந்த மாதிரி டீம் ஆஸ்திரேலியாவோட கேப்டனோ இல்லைன்னா டீம் இங்கிலாண்டோட இந்த மாதிரி டீம் ஆஸ்திரேலியாவோட கேப்டனோ இல்லைன்னா டீம் இங்கிலாண்டோட கேப்டனோ டாஸ் ஜெயிச்சா நாளைக்கு சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஒழுங்கா பேட்டிங் பிளே பண்ணிடணும். அது மூலம் இதுக்குன்னா இந்த மாதிரி வந்து சாரி இந்த மாதிரி வந்து பிச்சு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேஸ், கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பேஸ் இருக்கும். அப்பவே கொஞ்சம் பேட்டிங் பிளே பண்ணி கொஞ்சம் ரன்ஸ் போர்ட்ல போட்டோம்னா போக பேட்டிங் ஆட கஷ்டமாயிடும். ஸோ அதுக்குதான் டே ஒன்ல பேட்டிங் பிளே பண்ணிடணும். ஸோ போக போக வந்து விக்கெட் கொஞ்சம் கிராக் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் பேட்டிங் ஆட கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக இப்பவே வந்து அதுக்கான டே ஒன்லேயே வந்து டாஸ் ஜெயிச்சு பேட் ஃபர்ஸ்ட் சொல்லணும். டாஸ் போச்சுன்னா இந்த மாதிரி மேட்ச் வந்து டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன்ல போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒழுங்கா பால் போட்டு ஒப்போனன்ட்ஸை வந்து சீக்கிரமா அவுட் ஆக்கிடணும். ஸோ இந்த மாதிரி மேட்சை இந்த மாதிரி பெர்த்ல நீங்க மேட்சை ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிக்கணும். அது வந்து யார் கையிலும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பிளேயிங் 11 பார்க்கலாமா? பிளேயிங் 11ல வந்து இந்த மாதிரி டீம் ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11 வந்து இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா உஸ்மான் கவாஜா இருக்காரு, அப்புறம் ஜேக் விதரால்டு, அப்புறம் மானஸ் லபிஷன் பேக் டு நம்பர் 3,
அவர் வந்து இந்த மாதிரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் வந்தாரு. அதுக்கப்புறம் அப்புறம் நம்பர் 4 வந்து ஸ்டீவ் ஸ்மித், அப்புறம் 5 வந்து டிராவிஸ் ஹெட், நம்பர் 6 வந்து கேம் கிரீன், நம்பர் 7 வந்து அலெக்ஸ் கேரி, அப்புறம் நம்பர் 8 வந்து ஸ்டார்க்கு, அப்புறம் 9, 10, 11 வந்து லயன், பிரெண்டன் டாகெட், அப்புறம் வந்து ஸ்காட் போலண்ட். நீங்க அதுக்கப்புறம் பிளேயிங் லெவல்ல பாத்தீங்கன்னா 2 முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல, பேட் கமின்ஸ் அண்ட் ஜாஷ் ஹெச்ஏசெட் எலி WOOD, அவர் பேர் வாயில வராது, சாரி. ஸோ இந்த மாதிரி அவங்க 2 பேருமே அவங்க 2 பேரும் அப்புறம் மிச்சல் ஸ்டார்க் தான் எலிட் ட்ரையோ ஆஃப் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அதுல 2 பேர் இல்ல ரூல்ட் அவுட் டியூ டு இன்ஜுரி வேற. அதுல கமின்ஸ் கேப்டன் வேற சமய கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து டியூ டு இன்ஜுரி வந்து ரூல்ட் அவுட். ஸோ இப்போ வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து பேக் டு கேப்டன்சி வேற. அவர் தான் இந்த மாதிரி பிஃபோர் த பால் டாம்பிங் ஸ்கேண்டல் வந்து அவர் தான் கேப்டனாகவும் இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி கேப்டன்சி பண்ணி வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவர் வந்து கேப்டன்சி வந்து சூப்பரா பண்ணி கொஞ்சம் கான்டெஸ்ட் வந்து கொஞ்சம் டஃபா கொண்டு போவாங்கன்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் மூவிங் ஆன் டு டீம் இங்கிலாண்டோட பிளேயிங் 12 டீம் இங்கிலாண்டோட பிளேயிங் 12 வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஜாக் ராலி நல்லா ஹீட்டா இருப்பாரு, புல் ஷாட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, அப்படியே புல் ஷாட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் சூப்பரா பிளே பண்ணுவாரு. அண்ட் அவர் கூட பென் டக்கெட் நல்லா குட்டையா இருப்பாரு, ஸ்பின்னர்ஸ் சூப்பரா பிளே பண்ணுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் பென் டக்கெட் மாதிரி பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி விக்கெட் வந்து கொஞ்சம் விக்கெட்ல கிராக் வரும் சொன்னேன்ல, அப்ப வந்து டக்கெட் மாதிரி பேட்ஸ்மேன் வந்து அங்க வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா பென் டக்கெட் வந்து ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, அந்த மாதிரி ஷாட்ஸும் சூப்பரா பிளே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஷாட்ஸ் பிளே பண்ணி வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னை வந்து கவுண்டர் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து பழைய வைஸ் கேப்டன் ஒலி போப். அவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து ஜோ ரூட்டோட சக்சஸர் வேற சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜோ ரூட் எங்கேயோ இருக்காரு, போப் வந்து இன்னும் ஜஸ்ட் இப்ப ஸ்டார்ட் பண்றாரு, இப்பதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வராரு. இந்த மாதிரி நான் எனக்கும் கொஞ்சம், ஆனா அவர்கிட்ட பேட்டிங் ஆடுற சரக்கு இருக்கு. ஆனா அவர் வந்து ஜோ ரூட் அந்த கேலிபருக்கு இல்ல. அவர் இப்பதான் மெதுவா வராரு. ஸோ உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓ இங்க பாருங்க ஜோ ரூட்டோட சக்சஸர் வந்துட்டாருன்னு. அவர் அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஸ்டார்டிங். இப்ப சும்மா போய் வாயக்க வேண்டாம். அண்ட் அதுக்கப்புறம் 4 வந்து ஜோ ரூட். அவர் வந்து இப்ப வந்து பிரசன்ட்ல வந்து மொத்த டெஸ்ட் கிரிக்கெட்லயே வந்து ஆஃப்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர். அப்படி ஒரு லெஜெண்ட் ஆஃப் பிளேயர் அவர் வந்து. அவரை பத்தி இதுக்கு மேல பேசுறதுக்கு அவரை பத்தி இதுக்கு மேல பேச வேண்டாம். ஏன்னா அந்த ஒரு ஸ்டார்டே போதும். இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல மொத்தமா டோட்டல் ரன் ஸ்கோரர்ஸ்ல செகண்ட் இருக்காரு ஆஃப்டர் சச்சின் டெண்டுல்கர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்பர் 5 பிரசன்ட்
அதுக்கப்புறம் நம்பர் 5 பிரசன்ட் வைஸ் கேப்டன் ஹாரி ப்ரூக். அவர் தான் இப்போ வந்து டீம் இங்கிலாந்துக்கு ஒன் டே கேப்டன் அவர் தான், T20 கேப்டன் அவர் தான், டெஸ்ட்ல வைஸ் கேப்டனும் அவர் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்பர் 6ல வந்து பென் ஸ்டோக்ஸ். நான் அவர் செல்லமா ஃபீனிக்ஸ்னு கூப்பிடுவேன். ஃபீனிக்ஸ் மாதிரி பேட்டிங் ஆடுவாரு. எப்போ டீம் வந்து ரொம்ப ரொம்ப டிக்ளைன் ஃபேஸ்ல போறதோ அவர் அப்போ ஆடி வந்து இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் மாதிரி டீம் வந்து ஜெயிக்கிற பொசிஷன் கூட்டின்னு போவாரு. எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி 2020 இந்த மாதிரி 2020 இந்த மாதிரி 2023 இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் லீட்ஸ்ல இந்த மாதிரி கடைசி விக்கெட்டுக்கு வந்து ஸ்டோக்ஸும் ஜாக் லேச்சும் பார்ட்னர்ஷிப் போட்டு டீம் இங்கிலாண்டை ஜெயிக்க வைப்பாங்க. அது என்ன மாதிரி இன்னிங்ஸ், அதெல்லாம் ஒன்ஸ் பாக்குறேன் இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இன்னிங்ஸ்லாம் பார்க்க வர மாதிரி தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 7 வந்து விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித். அவர் நல்லா ஹைட்டா இருப்பாரு, பிளஸ் அவர் கொஞ்சம் மசில்ஸும் உண்டு, பிளஸ் அவர் வேற இந்த மாதிரி அவரும் ஜாக் கார்னர் மாதிரி தான் அந்த ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஸ்ட்ரெயிட் டிரைவ்லாம் சூப்பரா பிளே பண்ணுவாரு. ஸோ அவரு, பென் டக்கெட்டு, ஜாக் ராலி அந்த மாதிரி பேட்ஸ்மேன்னா இந்த மாதிரி பெர்த் விக்கெட் வந்து கொஞ்சம் கிராக் ஆகும்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேட்டிங் ஆனா டீமுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்பர் 8 பவுலர்ஸ் ஆடும்போ பிரைடன் கார்ஸ் அண்ட் கஸ் அட்கின்சன் வந்து ஆல்ரவுண்டர்ஸ். 2 பேருமே ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். அண்ட் அதுல வந்து கார்ஸ் வந்து இந்த மாதிரி முன்னாடி ஐபிஎல் பிளே பண்ணிருக்காரு ஃபார் SRH இருந்து. ஆனா அவர் அங்க அவ்வளவா எதுவும் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் கஸ் அட்கின்சன், அவர் வந்து பால் போடுறதா இல்லையோ அவர் வந்து பேட்டிங் பிளே பண்ணிடுறாரு. அவர் வந்து பேட்டிங் பிளே பண்ணி ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 100 வரை ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் நம்பர் 9. ஸோ அவர் பேட்டிங் வரும். என்ன கேட்டா அவர் அப்படியே தூக்கி நம்பர் 8 போட்டுட்டு கார்ஸ் வந்து நம்ம 10ல கூட பேட்டிங் ஆட வைக்கலாம். ஏன்னா ஜோஃபர் ஆர்ச்சருக்கும் பேட்டிங் வரும், அப்புறம் மார்க்வுட்டுக்கும் பேட்டிங் வரும். ஸோ 2 பேருக்குமே பேட்டிங் வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஜோஃபர் ஆர்ச்சர் அண்ட் மார்க்வுட் வந்து சேர்ந்து வந்து ஆஃப்டர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜோஃபர் ஆர்ச்சரும் அண்ட் மார்க் வுட்டு வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளே பண்றாங்க ஆஃப்டர் 10 இயர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஜோஃபர் ஆர்ச்சர் வந்து 6 இயர்ஸ்க்கு கழிச்சா வந்து இப்ப வந்து இந்த மாதிரி ஆஃப்டர் 6 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி இங்கிலாந்து ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் வந்து பிளே பண்ணலாம்னு வந்திருக்காரு. அண்ட் அந்த மாதிரி அண்ட் இந்த மாதிரி பெர்த் விக்கெட்ல வந்து ஜோஃபர் ஆர்ச்சரோட போலிங் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். அண்ட் ஸ்டோக்ஸ் வந்து இந்த மாதிரி ஜோஃபர் ஆர்ச்சர் வந்து ஸ்பெல்ஸ் ரொம்ப லாங்கா வைக்காம ஷார்ட்டா வச்சுட்டு ஷார்ட் ஸ்பெல்ஸை போட்டு சொல்லுவாரு. அது மாதிரி ஏன்னா ஜோஃபர் ஆர்ச்சர் நல்லா அவர்கிட்ட வந்து ஸ்பீட் இருக்கும், பவுன்ஸ் இருக்கும், அண்ட் பிளஸ் வேற அவரு ரைட் ஹேண்ட் இருக்கு, பால்ல வந்து அவே ஃப்ரம் த பேட்ஸ்மேன் தூக்கிட்டு போவார். அண்ட் அப்படியே ஆப்போசிட் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பால வந்து டுவர்ட்ஸ் பேட்ஸ்மேன் கொண்டு வருவாரு. அது வந்து அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஆஸ்திரேலியால பிளேயிங் லெவல்ல 6 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அதுல வந்து உஸ்மான் கவாஜா லெஃப்ட், ஜேக்கப் வெதரால் லெஃப்ட், டிராவிஸ் ஹெட் லெஃப்ட்,
கேரியும் லெஃப்ட், ஸ்டார்க்கும் லெஃப்ட், எல்லாரும் லெஃப்ட், அவங்க எல்லாரும் லெஃப்ட். ஸோ ஷோயப் பஷீரோட போலிங்கும் டெஸ்ட் மேட்ச் போக போக வந்து சூட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரோட போலிங்கும் சூட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் மார்க் வுட் அவர்கிட்ட வந்து அவர் வந்து லிட்டரலா வந்து இந்த பெர்த் கண்டிஷன்ஸ் பவுல் பண்ண என்ன கேட்ட பெஸ்ட் பவுலர். ஏன்னா அவர்கிட்ட வந்து அவ்வளவோ ஹைட்டும் இல்லை, ஆனா அவர் கொஞ்சம் பால் கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் இன்ஸ்விங்கர் அவுட் ஸ்விங்கரு பேட்ஸ்மேனை பீட் பண்றதுன்னா சூப்பரா பண்ணுவார். ஸோ அண்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து பெர்த் விக்கெட்ல வந்து கொஞ்சம் விக்கெட்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸோ ஸோ அந்த மாதிரி மார்க்வுட் வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் டீம் இங்கிலாந்துக்கு வந்து பேட்டிங் என்ன கேட்ட ஆவரேஜ் தான். ஒரே ஒருத்தர் தான் ஜோ ரூட். அவர் பேட்டிங் ஒழுங்கா பிளே பண்றதுன்னா டீம் பேட்டிங் வந்து தேர்த்திடலாம். ஆனா போலிங் பாருங்க, போலிங்னா கன் போலிங். ஆர்ச்சரு, மார்க்வுட், ஷோயப் பஷீர் 3 கன் போலர்ஸ். 10 ஸ்டோக்ஸும் போடுவாரு. 4 போலர்ஸ் ஆயிடுச்சு. அப்பனா அதுக்கப்புறம் நீங்க வேணா கார்ஸும் அட்கின்சன் வச்சு போட வச்சிடலாம். இவங்கலாம் பார்த்தனா ஜோ ரூட்டும் போடுவார், ஆஃப் ஸ்பின் போடுவார். ஸோ பாருங்க 5 to 6 போலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு போறாங்க. அது வந்து பெர்த் விக்கெட்ல பெரிய அட்வான்டேஜா போகும். ஏன்னா ஷோயப் பஷீர் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின், அங்க ஃபுல்லா லெஃப்ட். ஜோ ரூட்டும் அதே தான். ஜோ ரூட்டும் வந்து ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் தான். அண்ட் விக்கெட் வந்து கொஞ்சம் வந்து பிரேக் ஆகும். அப்ப வந்து இந்த மாதிரி டீம் ஆஸ்திரேலியா பேட்டிங் வந்தாங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆர்ச்சரும் இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட் வச்சு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வந்து அங்கே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒண்ணு கார்ஸ் கொண்டு வரலாம். இல்லைன்னா அட்கின்சன் கூட பால் போட வைக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க மார்க்வுட் ஸ்டாப் பண்ணிட்டு மொத்தமா ஸ்பின் கூட போகலாம் வித் ஷோயப் பஷீர் அண்ட் ஜோ ரூட். ஸோ அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் இருக்கு, அதை வச்சு அவங்க பிளே பண்ணிடுவாங்க. அண்ட் ஸ்டோக்ஸுக்கு கேப்டன்சி பத்தி பேச வேண்டாம், அவர் கேப்டன்சி சூப்பரா பண்ணிடுவாரு. ஆனா டீம் இங்கிலாந்துக்கு வீக்னஸ் எங்கன்னா இந்த பேஸ் பால் அப்ரோச் தான். இந்த பேஸ் பால் அப்ரோச்ல வந்து அவங்க வந்து கடைசி ஆடின ஒன் டே சீரீஸ் அகேன்ஸ்ட் கிவிஸ், அதாவது கிவிஸ் நியூசிலாண்டு, அவங்களோட ஒன் டே சீரீஸ் இதே பேஸ் பால் அப்ரோச் ஆடினாங்க. அங்கேயும் அவங்க வந்து சீக்கிரமாவே மொத்த 10 விக்கெட்டுமே விட்டாங்க, சீக்கிரமா பொட்டம் ஆயிட்டாங்க அகேன்ஸ்ட் கேபிஸ். ஸோ அவங்க வந்து இங்க வந்து ரொம்ப பேஸ்பால் அப்ரோச் தான் போவாங்க. அவங்க பேட்டிங் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அவங்க பேட்டிங் கொஞ்சம் பிளே பண்ணா அவங்க வந்து இந்த மாதிரி டீம் ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் காம்படிஷன் தரலாம். அது மூலம் ஏன்னா நீங்க வந்து நீங்க அங்க பாருங்க, அங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் லிட்டரலி டிப்ளீட்டடா இருக்கு. கமின்ஸ் இல்ல, ஜாஷ் ஹெச்ஏசட், எலிட் டபிள்யூஓடி இல்ல. ஸோ 2 பேர் இல்ல, ஸோ 2 கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல. ஒரே பக்கம் வந்து ஸ்டார்க் தான். ஸ்டார்க்கு வேற இந்த மாதிரி ஸ்டார்க் நீட் 13 விக்கெட்ஸ் டு ஓவர்டேக் வாசிம் அக்ரம் and become the most prolific left arm fast bowler. ஸோ வாசிம் அக்ரம் வந்து கிராஸ் பண்றதுக்கு வந்து ஸ்டார்க்கு வந்து 13 விக்கெட்ஸ் தான் தேவை. அது எப்படியும் வந்துடும் இந்த மேட்ச்ல. ஸோ அவர் வந்து நீங்க அவரை பார்த்து பிளே பண்ணிட்டு அவரையும் இந்த
இந்த ஸ்காட் போலண்டையும் பார்த்து ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் பாருங்க இவங்கள்ட்ட போலிங் முக்கியமான போலர்ஸ் 3 பேர் தான், ஸ்டார்க்கு, லயனு, போலண்டு. அவங்க 3 பார்த்து ப்ளே பண்ணிட்டா நீங்க ப்ளே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரெண்டன் டாக்கெட்டு, கேம் கிரீன் போலிங் போட வரான்னு தெரியல. அப்புறம் டிராவல் சைடு வேணா போடலாம், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின். அதுக்கு முதல்ல அவங்க வந்து டீம் இங்கிலாந்து வந்து டே 2 டே 3 போய் பேட்டிங் ஆடினா அப்ப வந்து டிராவல் சைடு பால் போடலாம். மானஸ் லாபிஷன் அதே தான். ஸோ வந்து டீம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அவங்களுக்கும் போலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா பேட்டிங் வந்து உஸ்மான் கவாஜா இருக்காரு, ஸ்டீவ் ஸ்மித், மானஸ் லாபிஷன், 3 கன் பேட்ஸ்மேன். அதுவும் அவங்க ஆடுறது வந்து வெளில போய் ஆடல, அவங்க வந்து அவங்க ஹோம்ல ஆடுறாங்க. அவங்க ஹோம்ல ஆடிய அவங்க ஹோம்ல ப்ளே பண்ணி உஸ்மான் கவாஜாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், லபிஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிளஸ் கேம் கிரீன் வேற இருக்காரு. கேம் கிரீனுக்கு வந்து அது லிட்டரலா கேம் கிரீன் டொமஸ்டிக்கே அதே கிரவுண்ட்ல தான் ப்ளே பண்றாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த பிச் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அந்த தெரியும். அதுக்கான அந்த பிச்சில் ப்ளே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மித் 1, அப்புறம் வந்து கேம் கிரீன் 2, அப்புறம் ஸ்டார்க் 3, லைன் 4, அப்புறம் ஸ்டோக்ஸ் 5, ரூட் 6, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 7, அதுக்கப்புறம் வந்து நீங்க மார்க்கோடு 8 பேரு. நீங்க வந்து பாக்கி 3 வந்து நீங்க ஒண்ணு ஜேமி ஸ்மித், டக்கெட்டு, இல்லைன்னா இங்க வந்து லாபிஷன் சூஸ் பண்ணி நீங்க உங்க ட்ரீம் 11 கூட பண்ணலாம். ஸோ நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பேருக்கு டீம் ஆஸ்திரேலியா வந்து டெபு தராங்க, ஜேக் விஜரால்ட் அண்ட் பிரெண்டன் டாக்கெட். 2 பேருக்கு டெபு வேற. ஜேக் விஜரால்ட் வந்து டொமஸ்டிக் ஆடி டன் கணக்குல வச்சிருக்காரு ரன்ஸ். அண்ட் பிரெண்டன் டாக்கெட் வந்து இந்த மாதிரி அவர் தான் 5th இண்டிஜினியஸ் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் டு பிளே ஃபார் ஆஸ்திரேலியா. டாக்கெட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி இண்டிஜினியஸ் பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்து டீம் ஆஸ்திரேலியா பிளே பண்ணியிருக்காங்கன்னா ஃபெய்த் தாமஸ் ஒரு பழையகால பிளேயரு, அப்புறம் ஜேசன் கில்லிஸ்பி, ஆஷ்லே கார்ட்னர், அப்புறம் ஸ்காட் போலண்ட் 4th, 5வது வந்து பிரெண்டன் டாக்கெட். ஸோ நீங்க அவங்களாதான் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி 5 பேர் தான் வந்து அந்த ஆஸ்திரேலியால இருந்து வந்து பழைய காலத்துக்கு ட்ரைப்ஸ்ல இருந்து வந்தவங்க தான் இப்போ இந்த 5 பேர் போய் டீம் ஆஸ்திரேலியாவுக்காக போய் இன்டர்நேஷனல் லெவல்ல போய் கிரிக்கெட் பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து லிட்டரலா 5 நாள் மேட்ச் செம்மையா போக போகுது. மேட்ச் வந்து எல்லா 5 டேஸும் பிளே பண்ணுவாங்க. ஸோ பார்க்கறது சூப்பரா இருக்கு. ஸோ பார்க்கறது சூப்பரா இருக்க போகுது. And thank you for watching. Please like, share and subscribe.